Hello everyone, so welcome to Vidanta channel. பசங்களா நம்மளோட சேனல்ல ஃபர்ஸ்ட் ஒரு பிக்கஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் ஒரு செலிப்ரேஷன் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறோம். ஸோ இது நம்மளோட வேதாந்துல இப்போ நடந்த நீட்ல ரிசல்ட்ல வந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ரேங்க்டு ஆல் இந்தியா லெவல் 10th ரேங்க்லாம் எடுத்திருக்காங்க. சரியாடாமா? ஸோ இந்த மாதிரி ஜேஇ அட்வான்ஸ்ல இருக்கட்டும், ஜேஇ மெயின் அண்ட் முக்கியமான விஷயம் 10th சிபிஎஸ்சி அண்ட் 12th சிபிஎஸ்சியில் ஹையஸ்ட் பர்சன்டேஜ் எடுத்தவங்கள எடுத்து வச்சிருக்காங்க. அதே மாதிரி ஒலிம்பியாட்ஸ்ல இது வரைக்கும் கண்டினியூஸாக 3 இயர்ஸ் கோல்டு வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐஎஸ்ஐ இன்ஸ்டியூட்ல யாரெல்லாம் அட்மிஷன் அந்த எக்ஸாமை கிளியர் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி என்ரோல்மெண்ட்ல நம்ம இந்த வருஷமும் வரணும். ஸோ நம்மளோட 11th இருக்கட்டும் 12th இருக்கட்டும் அதில் பப்ளிக் அச்சீவ் பண்ணுறதா நம்மளோட முதல் கோல். தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸோட முதல் கோல் அதுவே தானே. ஸோ அதுக்காக தான். ஸோ ப்ளீஸ் பசங்களா, யூ ஃபோக்கஸ் ஆன் யுவர் எக்ஸாம் வாட் எவர், அது யூடியூபாக இருக்கட்டும், எந்த ஒரு டியூஷன் சென்டராக இருக்கட்டும், யூ ஆல்வேஸ் ஃபோக்கஸ் ஆன் யுவர் எக்ஸாம்ஸ். சரிங்களா? ஸோ நம்மளோட வேதாந்தில் ஏதாவது வாட்ஸ்அப் சேனல், டெலிகிராமில் நீங்களும் ஜாயின் பண்ணாலும் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த ஐவிஎஸ்டி 2026ங்கிறது ஜேஇ நீட் யாரெல்லாம் எழுத போகிறீங்களோ நீங்கள் கன்ஃபார்மாக ஒரு மார்க் டெஸ்ட் மாதிரி ஒரு விஷயத்த நீங்கள் மார்க் டெஸ்ட்டில் எழுதி பார்க்கலாம். சரியா? ஸோ இந்த தீமினல் ஆன்லைன் கிளாஸஸில் நம்மளது 7 to 9 போக போகுது. அண்ட் யூ ஹவ் கோயிங் டு பி ஹாவ் ரெகுலர் கிளாஸஸ் ஃப்ரம் மண்டேலேருந்து சாட்டர்டே வரைக்கும் இருக்கும். ஈவன் சொல்ல போனால் சண்டேஸ் கூட நிறைய நாள் உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும். ஸோ 12th இந்த ஃப்ரீ ஸ்ட்ரக்சர் அண்ட் 11th இந்த ஃப்ரீ ஸ்ட்ரக்சர். யாராவது இன்னும் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள். சரியாடாமா? ஸோ நீட் ஆர் நீட் ஜேஇக்கு ஏதாவது ஆஃப்லைன் சென்டர்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தீஸ் ஆர் தி வாட் இஸ் தி சென்டர்ஸ் நேம் அண்ட் யூ கேன் கான்டாக்ட் இட். ஸோ பசங்களா, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது யூ ஆல் நோ we are going to see third chapter ஒன் ஷார்ட். ஸோ இதை நீங்கள் ஃபுல்லாக பார்த்து இருக்க ஒவ்வொரு சமயம் மேனுவலாக பொறுமையாக ஒர்க் அவுட் பண்ணி போட்டு பாருங்கள். இட் வில் கிவ் அ ட்ரெமாண்டஸ் சேஞ்ச். இது நம்ம 12th மிகப்பெரிய ஒரு பேசிக்காக நிச்சயமாக இருக்கும். ஸோ 12th ஸ்டாண்டர்ட்ஸ் வந்துட்டு நீ கேட்டுட்டு கூட ட்ரிக்னோமெட்ரி படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஹாய் எவ்ரிவன், ஸோ வெல்கம் டு வேதாந்தோ சேனல் பசங்களா. ஸோ நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸசைஸ் 4.4, அதாவது சாப்டர் 4ஓட லாஸ்ட் எக்ஸசைஸ் விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் எக்ஸசைஸ்ன்னு சொல்லலாம். இதுலேருந்து 5 மார்க்ஸ் கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ 4thலேருந்து கேட்குற 5 மார்க்ஸில் நம்ம பிரின்சிபல் இண்டக்ஷன் அப்படிங்கிற இந்த அல்காரிதம் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான அல்காரிதம். ஸோ ப்ரூவ் பண்ணலாமாடா பசங்களா? எஸ். ஸோ பிஃபோர் ப்ரூவிங், ஸோ ப்ரூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயம் சொல்லணும். ஸோ இந்த ப்ரூவிங் இந்த அல்காரிதம் எதுக்காக யூஸ் பண்ணப்பட்டது? சரிங்களா? ஸோ பிரின்சிபல், அதாவது மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன்னா என்ன? ஸோ சாப்டரோட பேரை மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் இருக்கே மேம். ஸோ இந்த மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு ப்ரூவிங் அல்காரிதம். யாரை வேணாலும் ப்ரூவ் பண்ணுறதுக்காக நம்ம இவங்களை யூஸ் பண்ணிக்கலாம். சரிடா பசங்களா? ஒன் செக். ஓகேங்களா? ஸோ யாரை வேணாலும் ப்ரூவ் பண்ணுறதுக்காக இந்த ஒரு மெத்தடை நம்ம யூஸ் பண்ணி ப்ரூவிங் பண்ண முடியும். ஆனால் நான் சொல்கிற ஸ்டெப்பில், சரிங்களா, நான் சொல்ல போகிற ஸ்டெப்ஸில் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், நான் ஸ்டெப்ஸை எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இதில் கிட்டத்தட்ட எவ்வளோ ஸ்டெப்ஸ்ன்னு கேட்டீங்க, மொத்தம் 3 ஸ்டெப் இருக்கு. மொத்தம் எத்தனை ஸ்டெப்பு? 3 ஸ்டெப். அவ்வளோதான். இந்த 3 ஸ்டெப்பை வச்சு ப்ரூவ் பண்ணால் முடிஞ்சிருச்சு. ஸ்டெப் நம்பர் 1 என்னன்னா, கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்ல ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் உங்களுக்கு ப்ரூவிங்ல கொடுப்பாங்க. ஸோ இந்த ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட் n is equal to 1க்கு லெஃப்ட் டு ரைட் டு ஈக்குவலா இருக்கா? ஸோ n-க்கு 1ன்னு போட்டா உங்களோட கரெக்டான லெஃப்ட் ஹேண்ட் சைடு உங்களோட கரெக்டான ரைட் ஹேண்ட் சைடுக்கு ஈக்குவலானு செக் பண்ணி வெரிஃபை பண்ணும். ஸோ n-க்கு நம்ம போட்டு ரைட் டு லெஃப்ட் டு ஈக்குவல் வெரிஃபை ஆயிடுச்சுன்னா இது ஸ்டெப் நம்பர் 1. இல்ல ஸ்டெப் நம்பர் 2க்கு என்ன பண்ணும் மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, n is equal to some k. n is equal to some k அப்படின்னு ஏதாவது ஒரு நம்பருக்கு மாத்திக்கணும். இதை நாமளே ட்ரூன்னு வச்சுக்கணும். assume it is true. n is equal to k-க்கு லெஃப்ட் டு ரைட் டு ஈக்குவலா தான் இருக்கும்னு நாம அஷ்யூம் பண்ணிக்கணும். நாம நினைக்க ஆரம்பிக்கணும். சரியா? ஸோ யூ ஹாவ் டு அஷ்யூம் இட். இது நம்மளோட அசம்ஷன். இது ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் அசம் மட்டும் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப் 3 என்ன மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, n is equal to k plus 1க்கு, அதாவது இதுக்கு அடுத்த டேர்முக்கு இது ட்ரூவா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுவோம். இது ட்ரூவா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுவோம். ரைட் டு லெஃப்ட் டு ஈக்குவலா தான் வருதா அப்படின்னு நம்ம சொல்லி செக் பண்ணுவோம். அது ட்ரூனா இது எல்லாத்துக்குமே ட்ரூவா தான் இருக்கும்னு நம்மளோட ப்ரூவிங் ஸ்டேட்மெண்ட்டை முடிப்போம். புரியுதாடா பசங்களா? ஒரு சம் பார்ப்போம். ஸோ தட் அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாமா?
By the principle of mathematical induction, prove that n greater than or equal to 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கா? எஸ். ஸோ நம்ம என்ன சொன்னோம்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்பர் 1 நீங்க போட்டே போடலாம். ஸ்டெப் நம்பர் 1 என்னடா பசங்களா, n 1ன்னு எடுத்துக்கணும். n 1ன்னா இங்க ஒரே ஒரு டேர்ம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்மளுக்கு என்ன வந்திருக்கும்? 1 cube which is equal to 1. அவ்வளவுதான். ரைட் ஹேண்ட் சைடு என்னன்னு செக் பண்ணுங்க. ஸோ இட் இஸ் n into 1 plus 1 divided by 2 the whole square. So 2 cancel ஆயிரும். So 1 square which is equal to 1. அப்போ right to left to நம்மளுக்கு ஈக்குவலா தான் இருக்கு. அப்போ n is equal to 1க்கு right and left are equal. அப்போ so right hand side equal to left hand side. First step கரெக்டா முடிஞ்சிருச்சு. இப்போ செகண்ட் ஸ்டெப் என்ன சொன்னா பசங்களா? செகண்ட் ஸ்டெப் n is equal to kக்கு இவங்க ட்ரூவா தான் இருக்கும்னு நாமளே அஷ்யூம் பண்ணிக்கணும். சரியா? n-க்கு k வரைக்கும் போட்டீங்கன்னா அப்ப என்ன ஆகும்? 1 cube 2 cube 3 cube up to k cube வரைக்கும். இதோட ஆன்சர் யாரா இருக்கணும்ன்றாங்க? k into k plus n-க்கு பதிலா k-ன்னு போடணும். to the whole square. இதை நாம ப்ரூஃப்க்கு எடுத்துக்கிறோம். ஓகேவா? தேர்ட் ஸ்டெப் assume. ஓகேவா? assume is equal to this. Okay. Step 3 தான் பெரிய ஸ்டெப்பா இருக்கும். k is equal to k plus 1. எனக்கு என்ன பண்ணணும்? k plus 1ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். சரியா? k plus 1னா உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்னவா மாறும்? 1 cube 2 cube 3 cube up to k plus 1 cube. நான் என்ன கேட்கிறேன்? k plus 1 cubeக்கு முன்னாடி டேர்ம் என்னது? அதுக்கு முன்னாடி டேர்ம் k cube k டேர்மா இருந்திருக்கும். கரெக்டா பசங்களா? ஸோ ஆக்சுவலி இது ஸ்டேட்மெண்ட் நம்பர் 1. இந்த ஸ்டேட்மெண்ட் நம்பர் 1 யூஸ் பண்ணி தான் இவங்க நம்ம ப்ரூவே பண்ண போறோம். ஓகேவா? உனக்கு 1 cube 2 cube அப் டு k cube ஆன்சர் ஆல்ரெடி தெரியும். அது யாரு? k into k plus 1 by 2 the whole square. So use it here. Plus k plus 1 the whole cube. சரிடாப்பா? ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல k plus 1 இந்த இடத்துல k plus 1 அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணணும். கரெக்டா? ஸோ ப்ரூஃப் பண்ண பார்ப்போம். சரியா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்? k plus 1 ஸ்கொயரை காமன் எடுத்துக்கிறேன். ஏன்னா இங்கேயும் ஸ்கொயர் இருக்கு. சரி, இதை நம்ம தனியா பிரிச்சுக்கலாம். இது எப்படி போட்டுக்கலாம்? k ஸ்கொயர் k plus 1 the whole square divided by 4 plus 2 ஸ்கொயர் பண்ணா 4 and k plus 1 the whole cube. இப்போ என்ன தெரியுது? உனக்கு ரெண்டு டேர்ம் தெரியுது. இது டேர்ம் நம்பர் 1 அது டேர்ம் நம்பர் 2. ரெண்டு பேத்துலயுமே k plus 1 ஸ்கொயர் காமனா இருக்கு. ஸோ k plus 1 the whole square காமனா எடுத்துருங்க. அப்போ இங்க மீதி என்ன இருக்கு? k square divided by 4 and இங்க ஒரே ஒரு k plus 1 இருக்கும். ஸோ 4 காமனா நீங்க எடுக்கணும். So the multiple பண்ணா என்ன ஆகும்? k square plus 4k plus 4 divided by 4. ரைட்டடா பசங்களா? சரி, இது யாருன்னு தெரியுதா? இது ஒரு ஸ்கொயர் நம்பர், இது ஒரு ஸ்கொயர் நம்பர், நடுவில் இருக்கிறது அவங்க ரெண்டு பேர்த்தோட ப்ராடக்ட். சரி, இது ஒரு ஸ்கொயர் நம்பரா? இது ஒரு ஸ்கொயர் நம்பரா? So this is a square and this is b square. அப்ப நடுவில் இருக்கிறது 2ab and செக் பண்ணுங்க பார்க்கலாம். 2 and k so this is plus 2ab. அப்ப இது யாரு? k plus 2 the whole square. எழுதலாம்ல? So k plus 2 the whole square and இது வந்து 2 the whole square னு எழுதுவோம். k plus 1 the whole square அது போக k plus 2 the whole square whole divided by 2 square. எல்லாத்துலயுமே ஸ்கொயர் இருக்கு. ஸோ ஸ்கொயரை மொத்தமா வெளியே எடுத்துடலாம். அவங்க ப்ரூவ் பண்ண சொன்னதே இதுதானே. காடா பசங்களா? என்ன ப்ரூவ் பண்ணணும்? ஸோ என்ன வரணும்? n இருக்கணும். nங்கிற இடத்துல இப்போ k plus 1 இருக்கு. கரெக்டா? k plus 1 இருக்கா? என்னங்கிற இடத்துல இருக்கு. நெக்ஸ்ட் என்னது? n plus 1 இருக்கணும். ஸோ k plus 1 கூட, அதாவது nங்கிற இடத்துல k plus 1 வந்துச்சுன்னா அப்போ n plus 1 என்னவா இருக்கும்? k plus 2வா இருக்குமா? அது நம்மளுக்கு இருக்கா? இருக்கு. கீழே டிவைடட் பை 2 இருக்கு, ஹோல் ஸ்கொயர் இருக்கு, ப்ரூவ் பண்ணியாச்சு. which is equal to right hand side. ரைட் ஹேண்ட் சைடு நம்ம கொண்டு வந்துட்டோம். அப்படின்னா hence by mathematical induction
ஸோ இந்த அல்காரிதம்க்கு பேர் என்ன? பை மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன். ஜென்ரலி அவன் சொல்லியிருக்க ஸ்டேட்மெண்ட்ஸை நீங்கள் ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஜென்ரலி ஃபார் n இஸ் கிரேட்டர் than or equal to 1ங்கிறவங்களுக்கு இதுதான் ப்ரூஃப் அப்படின்னு நம்ம சொல்லி எடுத்துக்கலாம். ஓகே, ஜென்ரலி ஃபார் n இஸ் கிரேட்டர் than or equal to 1, 1 cube plus 2 cube plus 3 cube up to எத்தனாவது cube? n cube equal to n into n plus 1 divided by 2 the whole square. புரியுதாடா பசங்களா? எத்தனை ஸ்டெப் பண்ணும்? 3 ஸ்டெப் ப்ராசஸ் எண்ட். ஓகேவா? ரொம்ப ஈஸியா ப்ரூவ் பண்ணலாம். சரியா? கஷ்டமே கிடையாது. பொறுமையா எழுதுனீங்கன்னா ஆன்சர்ஸ் அழகா வரும். ஓகே, நெக்ஸ்ட் சம் ப்ரூவ் பண்ணலாமா? எல்லாமே ஒரே மாதிரி தான். ஸோ n இஸ் கிரேட்டர் than or equal to னா ஸோ ஃபர்ஸ்ட் n-க்கு 1 போடணும். திஸ் இஸ் ஸ்டெப் நம்பர் 1. சரியா? வாட் இஸ் யுவர் ரைட் ஹேண்ட் சைட்? லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன வருது? 1 ஸ்கொயர் அவ்வளோதான் வரும். கரெக்டா? விச் இஸ் ஈக்குவல் டு 1. ரைட் ஹேண்ட் சைடு என்னது? n-க்கு பதிலாக 1 போடுறீங்க. அப்போ 1 into 2 into 1 minus 1, 2 into 1 plus 1 whole divided by 3. Which is equal to 2 minus 1 na 1, 2 plus 1 na 3, whole divided by 3, 3 cancel I 1. So right and left it is equal, right hand side equal to left hand side. So இதுக்கு proof, இதுக்கு கரெக்டா தான் இருக்கு. For 1 it is proved, for n is equal to 1 it is proved அப்படின்னு போட்டுக்கலாம். சரிங்களா? Next step 2. Step 2 என்ன பண்ணணும்? n kன்னு எடுத்துக்கணும். kன்னு எடுத்துக்கிட்டு assume it is equal. Okay, so 1 square, 3 square, 5 square up to n இருக்க இடத்துல k போடணும். So 2k minus 1 the whole square, which is equal to k into 2k minus 1, 2k plus 1 whole divided by 3. சரிடா? இதை ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸ்டெப் நம்பர் 3 என்ன பண்ணணும்? n is equal to k plus 1க்கு இது ப்ரூவா இல்லையான்னு செக் பண்றோம். ஓகேவா? டேக் யுவர் லெஃப்ட் ஹேண்ட் சைட். 1 ஸ்கொயர், 2 ஸ்கொயர், 3 ஸ்கொயர், 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் கிடையாது, 3 ஸ்கொயர், 5 ஸ்கொயர், so on. இப்போ n இருக்க வேண்டிய இடத்துல you have to put k plus 1. ஸோ இந்த இடத்துல k plus 1 போட்டிங்கன்னா என்ன ஆகும்? ஸோ 2n minus 1க்கு பதிலாக 2 into k plus 1 போடணும், minus 1. ஸோ 2k plus 2 minus 1, that is 2k plus 1. 2k plus 1. முன்னாடி இருக்கிற term 2k minus 1. up to 2k plus 1 the whole square நம்மளுக்கு வேணும். கரெக்டா? இப்போ என்ன பண்ணோம்? அப்போ அதுக்கு முன்னாடி இருக்கிற டேர்ம் என்னது? 2k minus 1. இது வரைக்கும் உனக்கு என்ன ஆன்சர்னு தெரியும். 1 ஸ்கொயர்ல இருந்து 2k minus 1 the whole squareோட அடிஷன் உனக்கு ஆல்ரெடி தெரியும். அப்போ இந்த ஒரு டேர்ம் தான் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ண வேண்டியதா இருக்கு. ஸோ இப்போ இவங்களோட அடிஷன் யாருக்கு ஈக்குவல்? k into 2k minus 1, 2k plus 1 whole divided by 3. சரிங்களா? plus 2k plus 1 the whole square. Okay, now apply. இப்போ apply பண்ணலாம். ஸோ என்ன பண்ணணும்? first of all 2k plus 1, 2k plus 1 ரெண்டு எடுக்கிறமே காமனாக இருக்கு. ஸோ வெளியே எடுத்துடலாம், யாருக்கும் டிஸ்டர்பன்ஸே இல்லாத மாதிரி வெளியே எடுத்துடலாம். ஸோ k into 2k minus 1 by 3 plus 2k plus 1. சரிங்களா? இப்போ என்ன பண்ணலாம்? ஜஸ்ட் மல்டிப்ளை, எல்சிஎம் எடுக்கிறேன். ஸோ எல்சிஎம் எடுக்கிறதுனா 3ஆல் மல்டிபிள் பண்ண வேண்டியதாக இருக்குமா? ஸோ 2k plus 1, 2k ஸ்கொயர் மைனஸ் k. ஸோ 3ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 6k plus 3 whole divided by 3. சரிங்களா? ஸோ 2k plus 1, 2k ஸ்கொயர் plus 5k plus 3 divided by 3. நம்ம என்னென்ன ப்ரூஃப் பண்ணோம்? we have to make sure this. okay, இப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணலாம். இதுக்கு மேலே வேற வழியில் ஃபேக்டரைஸ் பண்ணி ஆகணும். ஸோ 2 3 ஆட் பண்ணால் 6. 6 எப்படி எழுதலாம்?
2 3 சார். ஸோ +5 வந்துடும். கரெக்டா? உங்களை 2ஆல் டிவைட் பண்ணுவீங்க, இங்கேயும் 2ஆல் டிவைட் பண்ணுவீங்க. கரெக்டாக தானே இருக்கும்? யா. ஓகே. ஸோ என்ன பண்ணலாம்டா பசங்களா? ஸோ இதை ஃபேக்டரைஸ் பண்ணா 2k plus 1 k minus 1 k plus 1 நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க? 2k plus 3 whole divided by 3. சரியா? இப்போ நம்ம அரேஞ்ச் பண்ணுவோம். இப்போ நம்மளுக்கு ஏத்த மாதிரி அரேஞ்ச் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இப்போ இவங்க என்ன ஃபார்மேட்ல இருக்காங்கன்னு பார்ப்போம். நம்மளுக்கு தேவை n into 2n minus 1 into 2n plus 1 divided by 3ங்கிற ஃபார்மேட்ல இருக்கும். ஸோ என்னங்கிற இடத்துக்கு பதிலாக இப்போ k plus 1 இருக்கணும். ஸோ அப்போ k plus 1 முன்னாடி போட்டோமா? எஸ். அப்புறம் என்ன இருக்கு? 2 into. ஸோ 2 into k plus 1 minus 1ஓட ஆன்சர் என்னது? இதுதான். செகண்ட் டேர்மும் அழகா இருக்கு. இது என்னது? இந்த இடத்துல 2. ஸோ உங்களுக்கு என்ன வரும்? 2k plus 2 plus 1 வரப்ப 2k plus 3 இருக்கா? அதுவும் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ நம்மளுக்கு கரெக்டான ஃபார்மேட்ல தான் இருக்காங்க. ஸோ அவங்கள நம்ம எப்படி எழுதிக்கலாம்? n into 2n minus 1 2n plus 1 whole divided by 3 where n is equal to k plus 1. நம்மளுக்கான ப்ரூஃப் வந்துருச்சு. சரிடாப்பா. ஸோ it is done. Okay, so left hand side equal to right hand side. Hence by mathematical induction it is proved. ஆனா என்ன பொறுமையா பண்ணுங்கடா பசங்களா. சரியா? பொறுமையா பண்ணா இந்த ப்ரூஃப்லாம் ரொம்ப ஈஸியா முடிச்சிட்டு போற ஒரு விஷயம். ஓகே, so you have to prove this. அந்த ஸ்டேட்மெண்ட்டை எழுதிக்கோங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் சம் போலாமா? Prove that the sum of the first non-zero even numbers is. Sum of first non-zero even numbers. Non-zero even numbers na யாரு? ஸோ ஆக்சுவலி நம்ம என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க? ஸோ டு ப்ரூவ் அதை ஃபர்ஸ்ட் அழகா எழுதுவோம். சம்னா என்னது? அடிஷன் பண்ணும். ஸோ 2 plus 4 plus 6 plus 8 up to கரெக்டா சம் 2n. ஏன்னா இது எல்லாமே ஈவன் நம்பர்ஸ். அப்போ எப்படி இருக்கும்? 2nல தானே முடியும். ஈக்குவல் டு n ஸ்கொயர் பிளஸ் n நம்ம காட்டணுமாமா. சரிங்களா? ஸோ இந்த ப்ரூவிங் எல்லாம் நீங்க தான் எழுதிக்கணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்பர் 1 என்னது? n 1 இருந்ததுன்னா n 1 இருந்தா என்னது? ஃபர்ஸ்ட் டேர்ம் தான் ஆன்சர். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் ஆன்சர் வில் பி 2. ரைட் ஆன்சர் என்ன வந்திருக்குன்னு பாரு. ஸோ n ஸ்கொயர் பிளஸ் n. ஸோ n-க்கு பதிலாக 1 போட்டிங்கன்னா 1 plus 1 that is 2. ரைட் லெஃப்ட் ரெண்டுமே ஈக்குவல். It is proved. For n it is true. For n is equal to 1 it is true. நம்மளுக்கு கொடுத்திருக்க விஷயம் true தான். ஓகே, ஸ்டெப் நம்பர் 2. ஸ்டெப் நம்பர் 2 என்னது? n k-ன்னு எடுத்துக்கணும். n k-ன்னு எடுத்துக்கிட்டு assume it is true that நம்ம எதை ட்ரூன்னு கன்சிடர் பண்ண போறோம்? 2 plus 4 plus 6 plus up to 2n equal to k square. 2n கிடையாது, k 2k equal to k square plus k-ன்னு அஸ்யூம் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸ்டெப் நம்பர் 3. ஸோ ஸ்டெப் நம்பர் 3 நம்மளுக்கு என்ன சொல்ல வரும்? n is equal to k plus 1. n is equal to k plus 1 எடுத்துக்கணும். ஓகே, ஸோ assume it is. assume கிடையாது, நம்ம செக் பண்ணணும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன வரும்? 2 plus 4 plus 6 plus up to 2 into k plus 1. கரெக்டுங்களா? அப்போ அதுக்கு முன்னாடி டேர்ம் என்ன இருக்கு? 2kன்னு இருக்கு. சரியா? முன்னாடி டேர்ம் எழுதினாதான் உனக்கு தெரியும் இவங்க யாருன்னு. என்ன கொடுத்துருக்காங்க? திஸ் இஸ் 1 ஃப்ரம் 1. அப்போ அது யாருக்கு ஈக்குவல்? அதோட ஆன்சர் என்னது? k ஸ்கொயர் பிளஸ் k. அண்ட் அது போக நம்ம கிட்ட 2 into k plus 1 இருக்கு. சரிங்களா? ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணடா பசங்களா. ஸோ k ஸ்கொயர் plus k plus 2k plus 2. So k square plus 3k plus 2. ரைட்டா? ஸோ இதை நீங்கள்
ஃபேக்டரைஸ் பண்ணணும்னு நினைச்சா கூட what will happen? ஓகே, ஆக்சுவலி நம்ம எப்படி ப்ரூவ் பண்ணணும்? நாம ப்ரூவ் பண்ண வேண்டியது k plus 1 the whole square plus kன்னு ப்ரூவ் பண்ணணும். என்ன ப்ரூவ் பண்ணணும்? k plus 1 the whole square நம்மளுக்கு வேணும். யார் வேணும்? k plus 1 the whole square. k plus 1 the whole square னா ஃபார்முலா என்னது? ஒன்றும் இல்லை, இவனை நம்ம வந்துட்டு ஆல்டர் பண்ணிக்கிறோம். சரியா? ஆக்சுவலி k plus 1 the whole square ஃபார்முலா என்னது? k square plus 2k plus 1, ரைட்டா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? நம்மளுக்கு இந்த டேர்ம் வேணும், இந்த டேர்ம் வேணும், அது போக 1 வேணும். சரியா? அது போக நம்மளுக்கு 1 வேணும். அப்போ இந்த 2வே நான் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். 2வை நான் என்னவா ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன்னா 1 plus 1ன்னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். யாரையும் ஆட் பண்ணாதீங்க, ஓகேவா? ஸோ தட் யார் யார் வேணுமோ அவங்கள மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இவங்க நம்மளுக்கு வேணும், இவங்க நம்மளுக்கு வேணும், அது போக இவங்களும் நம்மளுக்கு வேணும். ஸோ அவங்க எல்லாத்தையும் ஒரு பக்கம் எழுதிக்கலாம். அது கூட யார் இருக்கா? இன்னொரு k இருக்கு, இன்னொரு 1 இருக்கு. ஸோ இவங்களை எப்படி எழுதிக்கலாம்? k plus 1 the whole square plus k plus 1. இது யாரு? which is r n square plus n. அவ்வளவுதான். where your n is k plus 1. ப்ரூவ் பண்ணியாச்சாடாப்பா? எஸ், இட் இஸ் ப்ரூவ்ட். ரைட்டா? ஈஸியான ப்ரூஃப் தான், நம்ம கொஞ்சம் ட்ரிக்கியா யோசிக்கணும். அவ்வளவுதான்டா பசங்களா. யாரு கேட்டிருக்கானோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாத்திக்கலாம்ல. ஓகே, டன். ஸோ இவங்களை எப்படி ப்ரூஃப் பண்ணணும் மேம்? பார்த்துதான் ப்ரூஃப் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்பர் 1 என்ன சொல்லணும்? n வந்து 1ன்னு எடுத்துக்கணும். ரைட்டா? ஸோ 1ன்னு போட்டால் என்ன வரும்? லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் டேர்ம் இஸ் யுவர் ஆன்சர். 1 into 2 it is 2. ரைட் ஹேண்ட் சைடு என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்க. ஸோ 1 into 1 plus 1 into 1 plus 2 divided by 3. ஸோ 3 கேன்சல் ஆயிடும். 1 into 2. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமாடாப்பா? சாரி ஃபார் த இன்டரப்ஷன். எஸ், ஸோ திஸ் இஸ் 1 into 1 plus 1 which is 2. So left and right, it is true for n is equal to 1க்கு இவங்க true தான். சரிங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப் 2 என்னது? for n is equal to kக்கு assume பண்ணிக்கணும். One into 2 plus 2 into 3 plus so on, k into k plus 1, சரிங்களா, equal to யார்டாப்பா? So k into k plus 1 into k plus 2 divided by 3 அப்படின்னு ப்ரூஃப் பண்ணுவோம். ஓகே, so yes, step number 3 for n is equal to k plus 1. k plus 1க்கு எப்படி இருக்கும்? 1 into 2, 2 into 3. so this is your left hand side. பொறுமையா எழுதுவோம். 3 4 plus so on. kக்கு பதிலா என்ன போடணும்? ஸோ இப்போ இந்த டேர்ம் வந்துடும், இது வரைக்கும் வந்துடும். அடுத்த டேர்ம் தான் நாம எழுத போற டேர்ம். ஸோ அடுத்த டேர்ம்ல என்ன இருக்கும்? இதுக்கு பதிலாக k plus 1 வரும். அப்போ இதுக்கு பதிலாக k plus 2 வந்திருக்கும். ஓகேவாடாப்பா? எஸ், ஏன்னா இவங்களோட ஆன்சர் உனக்கு தெரியும். வாட் இஸ் இட்? அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ k into k plus 1 into k plus 2 divided by 3 plus என்னப்பா இருக்கு? k plus 1 k plus 2. என்ன பண்ணணும்னு சொல்ல, இந்த மாதிரி இடத்துல டக்குன்னு எல்ஜிஎம் எடுத்து கஷ்டப்பட்டு பண்ணாத. இந்த டேர்ம் இருக்கு, இந்த டேர்மும் ரெண்டு இடத்துலையுமே இருக்கு. ஸோ அவனை காமனா வெளியே எடுங்க, ஈஸியா முடிஞ்சிடும் வேலை. சரிங்களா? ஸோ இப்போ இதுல யார் இருக்கா? k by 3 மட்டும் இருக்கு, இதுல 1 மட்டும் இருக்கு. ஸோ when you take LCM k plus 3ன்னு வரும். whole divided by 3. ரைட்டா? இப்போ நீ யோசிச்சு பார்த்தனா உன்னோட ஃபார்மேட்ல கரெக்டா இருக்கு. n plus 1 இருக்கணும், n plus 2 இருக்கணும். கரெக்டா? இதுதான் நம்மளோட n, அண்ட் அப்போ இதுதான் நம்மளோட n plus 1, அண்ட் இதுதான் நம்மளோட n plus 2 whole divided by 3ன்னு இருக்கு. ஸோ where n is equal to k plus 1. Hence proved. So it is also proved. அப்போ by mathematical induction இது equal to இதுதான் அப்படின்னு நாம தெளிவா சொல்லலாம். சரியா? ஸோ ஒன்னா ரெண்டா கிடையாது, you can express it very clearly. ஓகேவாடாப்பா? Yeah.
எல்லா ஸ்டெப்புமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மெத்தட் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒரு டைம் அழகா தெரிஞ்சுக்கோங்க, முடிஞ்சிருச்சு. சரிங்களா? ஃபார் யூசிங் தி மேத்தமேட்டிக்கல் இண்டக்ஷன் ஷோ தட் ஃபார் எனி நேச்சுரல் நம்பர் n should be greater than or equal to 2. சரியா? greater than or equal to 2ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எப்படி போடணும்? யாடா பசங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எப்படி போடுவீங்க? எனி ஐடியா? ஸோ n is equal to 1ன்னு போட்டு இதுக்கு ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. சரிங்களா? ஸோ இப்போ இதுக்கு எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம்? n 2ன்னு போட்டு ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம ஒரு டேர்முக்கு கன்சிடர் பண்ணால் போதும். புரியுதா? எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் n is equal to 2ன்னு போடணும். ஏன்னா 2ல தானே ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இந்த கண்டிஷன் ரொம்ப முக்கியம். செக் பண்ணிக்கணும். ஸோ அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன வந்துடும்? எனக்கு 2னா இதுதான் ஃபர்ஸ்ட் டேர்ம் தான் ஆன்சர். So 1 minus 1 by 2 square, that is 1 minus 1 by 4, which is equal to 3 by 4. 1 by 4 puchna 3 by 4. And what about your right hand side? n க்கு பதிலா 2 னு போடணும். So 2 plus 1 divided by 2 into 2. So that is 3 by 4. ரெண்டு பேரும் ஒன்று தானே? It is true. It is true for n is equal to 2க்கு ட்ரூ பண்ணியாச்சு. இப்போ அதை விட அதிகமாக இருக்கிறதுக்கு செக் பண்ணுறோம். ஸோ ஸ்டெப் நம்பர் 2 என்ன பண்ணுறோம்? n kன்னு வச்சுக்கிட்டு assume it is true that assume it is true that அப்படின்னு சொல்லிட்டே எடுங்க. ஸோ வாட் இஸ் இட்? 1 minus 1 by 2 square into 1 minus 1 by 3 square, so on 1 minus 1 by n square வரும். So 1 by k square equal to யாரோட ப்ரூஃப் பண்ணணும்? k plus 1 divided by 2k. இது 1ன்னு வச்சுக்கலாம். சரிடாப்பா? So what is your step 3? Step 3 அப்போ நம்மளுக்கு என்ன சொல்ல வரும்? n is equal to k plus 1க்கு நம்ம எடுத்துக்கணும். அப்போ ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எப்படி இருக்கும்? 1 minus 1 by 2 square, 1 minus 1 by 3 square up to so on. இது வரைக்கும் k ஸ்கொயரும் வந்துடும். அதுக்கப்புறம் தானே இந்த டேர்மு. k plus 1க்கு முன்னாடி டேர்ம் k ஸ்கொயர் டேர்ம். ஸோ அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இது k plus 1 தி ஹோல் ஸ்கொயர்னு போடணும். ரைட்டடா பசங்களா? இதோட ஆன்சர் நம்மளுக்கு தெரியும். வாட் இஸ் இட்? இட் இஸ் k plus 1 divided by 2k into இவங்க 1 minus 1 by k plus 1 the whole square. ரைட்டா? ஸோ மல்டிபிள் பண்ணலாம். ஸோ மல்டிபிள்னா இது வந்து டேர்ம். ஸோ யூ ஹேவ் டு டேக் LCM. ஸோ k plus 1 divided by 2k into k plus 1 the whole square minus 1 divided by k plus 1 the whole square. சரிங்களா? ஸோ k plus 1 divided by 2k. ஓகே. ஸோ இவங்களை மல்டிபிள் பண்ண என்ன வரும்? k ஸ்கொயர் 2k plus 1. ஓகேவா? k ஸ்கொயர் plus 2k plus 1 minus 1 divided by k plus 1 the whole square, which is equal to k plus 1 divided by 2k into k-வை காமனாக எடுத்துரு. ஸோ k ஸ்கொயர் plus 2k divided by k plus 1 the whole square. சரியா? இதை தனித்தனியாக எடுத்துக்கலாமா? ஸோ k plus 1 divided by 2k மேலே இங்கே k-வை காமனாக எடுத்துக்கலாம். if you take k as common, k plus 2 இருக்க போகுது divided by இங்கே k plus 1 the whole square இருக்க போகுது. சரிங்களா? கேன்சல் பண்ணுறதுலாம் கேன்சல் பண்ணலாமா? இவங்களும் கேன்சல் ஆயிடுவாங்க. ஆமா ரைட்? அண்ட் கேவும் கேன்சல் ஆயிடும். கரெக்டாடாப்பா? ஸோ இது பார்க்க எப்படி இருக்கும்? k plus 2 divided by 2 into k plus 1. ஆக்சுவலி இது என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும்? n plus 1 divided by 2 into n. ஸோ 2 into nங்கிற இடத்துல k plus 1 கரெக்டாக இருக்கு. மேலே கொஞ்சம் ஆல்டர் பண்ணணும். நம்மளுக்கு k plus 1 அதுக்கப்புறம் 1 வரணும். ஓகே. ஸோ இப்போ இதை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம்ல. k plus 1 plus 1 divided by 2 into k plus 1. So which is equal to 1n plus 1 divided by 2n, where n is equal to, hence proved. So right side left side equal அப்படின்னு சொல்லி காட்டிட்டோம்.
புரியுதாடாப்பா? டஃப் கிடையாது. இதுல நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன். அந்த சின்ன ஆல்டர்னேஷன்ஸை பயப்படாம போட்டீங்க அப்படின்னா ஈஸியாக அந்த சம்ஸை பண்ணலாம். இட் இஸ் நாட் ஈவன் அ டஃப் டீல். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? யூசிங் தி மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் ஷோ தட் எனி நேச்சுரல் நம்பர் n is greater than or equal to 2. அப்போ ஸ்டெப் நம்பர் 1 என்னது? என்ன 2ன்னு வச்சு தான் ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். ரைட் ஹேண்ட் சைடு என்ன வந்திருக்கு? 1/1 + 2 which is 1/3. ஓகேவா? ரைட் சைடு என்ன இருக்குப்பா? ஸோ n minus 1/n plus 1. ஸோ 2 minus 1/3. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தானே இருக்காங்க. ஸோ இட் இஸ் ட்ரூ ஃபார் n is equal to 1. 2க்கு ட்ரூவாக இருக்கு. சரிங்களா? ஸ்டெப் நம்பர் 2 என்னது? ஸ்டெப் நம்பர் 2 என்னது? n is equal to kக்கு நாம போட போறோம். போடலாமா? So 1 divided by 1 plus 2 plus 1 divided by 1 plus 2 plus 3 plus so on. Last line என்னது? 1 divided by 1 plus 2 plus 3 plus so on k. Okay, which is equal to k minus 1 divided by k plus 1. இது நம்மளோட equation number 1. Okay. ஸோ பார்த்து பொறுமையாக போட்டோம்னா நம்மளாலையும் ஆன்சர் பண்ண முடியும். ரைட்டடா பசங்களா? ஓகே. ஸ்டெப் நம்பர் 3. இது கொஞ்சம் கஷ்டமான சம் தான் ஈக்குவலி. ஸோ n is equal to k plus 1 நம்ம போடணும். ஸோ வாட் ஹேப்பன்? ரைட் ஹேண்ட் சைடு 1/1 plus 2 up to so on 1/1 plus 2 plus 3 up to k plus 1/1 plus 2 plus 3 up to k plus 1. சரியா? k plus 1. இதோட ஆன்சர் உங்களுக்கு தெரியும் என்னன்னு? this is the answer. so substitute பண்ணுங்க. k minus 1 divided by k plus 1 plus 1 divided by 1 plus 2 plus 3 plus so on k plus 1. ஓகேவா? எஸ். இப்போ எப்படி சால்வ் பண்ணலாம் பசங்களா? நல்லா யோசிச்சு பார்த்து பதில் சொல்லு. சரியா? எஸ், we have to solve it further. ஓகே, this is sum of natural numbers. கரெக்டா? இது என்னது நம்மளுக்கு? sum of natural numbers. ஸோ sum of natural numbersக்கு பதிலாக நம்ம என்ன போடலாம்? what you can use? sum of natural numbers ஃபார்முலா என்னது? நம்ம அதை தான் நம்ம ப்ரூஃப்ல கூட பார்த்தோம். கரெக்டா? sum of natural numbers ஃபார்முலா என்னது? n into n plus 1 divided by 2. அப்போ இதை நீங்கள் எப்படி போடலாம்? you can use that formula, right? So n na k plus 1 into k plus 1, அது கூட ஒரு 1 ஆட் பண்ணிங்கன்னா k plus 2 divided by 2 வரும். ஸோ இது டினாமினேட்டருக்குனால 2 மேலே போயிடும். ஸோ 2 வந்து நம்மளுக்கு மேலே வந்துடுது. k plus 1 k plus 2. ரைட்டாடாப்பா? இப்போ நம்ம என்ன மேம் பண்ணோம் அப்படின்னா ஒன்றுமே இல்லை. ஸோ இந்த கே இங்கே பாரு எல்சிஎம் எடுக்கணும். ஸோ எல்சிஎம்னா டினாமினேட்டரில் இருக்கிற எல்லா டேர்ம்ஸுமே வரணும். ஸோ இங்கே ஒரு டேர்ம் தான் இருக்குது, இங்கே 2 டேர்ம் இருக்குது. ஸோ இங்கே இல்லாத டேர்மை மட்டும் மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே கே ப்ளஸ் 2 இல்லை. ஸோ கே ப்ளஸ் 2 கூட மட்டும் மல்டிபிள் பண்ணால் போதும். ஸோ கே மைனஸ் 1 கே ப்ளஸ் 2 கூட மல்டிபிள் பண்ணோம். கரெக்டாக? ப்ளஸ் 2 டிவைடட் பை கே மைனஸ் 1 கே ப்ளஸ் 2 கே ப்ளஸ் 1ன்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ இப்போ மேலே இருக்கிறவங்கள மல்டிபிள் பண்ணால் கே ஸ்கொயர் அண்ட் ப்ளஸ் கே மைனஸ் 2 ப்ளஸ் 2 டிவைடட் பை கே ப்ளஸ் 1 கே ப்ளஸ் 2 விச் இஸ் ஈக்குவல் டு இதுவும் கேன்சல் ஆயிரும். மேலே கேவை காமனாக எடுத்துட்டிங்கன்னா கே ப்ளஸ் 1 வரும், கே ப்ளஸ் 1 கே ப்ளஸ் 2. ஸோ இவனும் கேன்சல். ரைட்டா? சரி, ஓகே. இப்போ மேலே இருக்கிறவங்கள ஆக்சுவலி நம்ம என்னென்னு கொண்டு வரணும்? எனக்கு n minus 1 divided by n plus 1 வேணும். அதாவது மேலே ஸோ இப்போ என்னங்கிறது k plus 1. ஸோ k plus 1 minus 1 நம்மளுக்கு வேணும். கரெக்டா? இங்கே யாருமே இல்லை. கரெக்டா? k கூட யாருமே இல்லை. இங்கே நம்மளுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. இங்கே இந்த இடத்துல பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ மேலே ஆக்சுவலி நம்மளுக்கு k plus 1 வேணும், கூட மைனஸ் 1 இருக்கும். இதுவும் ஒன்று தானே. ஸோ கே கூட +1 -1 போட்டாலும் சரி, கேன்னு சும்மா போட்டாலும் சரி, ரெண்டும் ஒன்று தானே.
ஸோ அதை யூஸ் பண்ணிக்கலாம்ல, ஏன்னா இதுதான் நம்மளோட n. கரெக்டா? ஸோ திஸ் இஸ் n minus 1 divided by n plus 1. hence proved. ஸோ hence proof பண்ணியாச்சு. புரியுதாடாப்பா? ஈஸியான ப்ராசஸ், இட் இஸ் நாட் அ டஃப் ப்ராசஸ். கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக போடு, நிதானமாக போடுங்க, ஆன்சர் அழகாக வரும். ஸோ இட் டசன்ட் டேக் மோர் தென் 3 minutes. இது 3 நிமிஷத்துக்கு மேலே உங்களுக்கு ஸ்பெண்டே ஆகாது. ரைட்டாடாப்பா? பாருங்களேன். ஸோ யூசிங் தி மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் ஷோ தட் ஃபார் எனி நேச்சுரல் நம்பர் 3. ஸோ எனி நேச்சுரல் நம்பர் 3க்கு நம்ம ப்ரூவ் பண்ணோம். 1 by, ஓகே, எல்லா நேச்சுரல் நம்பர்ஸுக்கும் போடலாம். அப்போ ஸ்டெப் நம்பர் 1க்கு நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம், n is equal to 1 எடுத்துக்கலாம். ஸோ ரைட் ஹேண்ட் சைடு என்ன வந்திருக்கு, லெஃப்ட் ஹேண்ட் சைடு 1 by 1 into 2 into 3, that is 1 by 6. ரைட் ஹேண்ட் சைடு என்ன வந்திருக்கு, 1 into 1 plus 3 divided by 4 into 1 plus 1 into 1 plus 2. So which is 1 into 4 divided by 4 into 2 into 3. 4 cancel. So 1 by 6 is the final answer. So it is true. It is true for n is equal to 1. சரிங்களா? Step number 2. Step number 2 என்னது, n is equal to k க்கு we are assume it. Assume it is true. சரியா? அது ட்ரூன்னு அஷ்யூம் பண்ண சொல்றேன். ஸோ அப்போ என்ன பண்ணணும், டேக் ஃபர்தரா டேக் பண்ணலாம். இப்போ 1 by 1 into 2 into 3 plus so on. லாஸ்ட்ல என்ன டிஜிட் வந்திருக்கணும், k into k plus 1 into k plus 2 in equal to k into k plus 3 divided by 4 into k plus 1 into k plus 2. Right, pasangla? So this is equation number 1. Okay, left hand side. So we have to take first step 3. n is equal to k plus 1 க்கு நம்ம எடுக்க போறோம். சரியா? So left hand side என்ன வந்திருக்கு, 1 by 1 into 2 into 3 plus 1 by 2 into 3 into 4 plus so on 1 by, சரிங்களா, nங்கிற இடத்துல ஸோ k plus 1, அதுக்கப்புறம் அடுத்த நம்பர் k plus 2, அதுக்கு அடுத்த நம்பர் k plus 3. ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் என்னது, k plus 1 and k plus 2. ஸோ இது வரைக்கும் நம்மளுக்கு ஆன்சர் என்னன்னு தெரியும். என்னது யாடா, k into k plus 3 divided by 4 into k plus 1 and k plus 2. Okay, plus இவங்க k plus 1, k plus 2 and k plus 3. ஸோ என்னது, ஃபைனலி இவங்க ரெண்டு பேருமே இருக்காங்க. இல்லாத டேர்ம்னு பார்த்தா இங்க 4 மிஸ் ஆகுது, இங்க k plus 3 மிஸ் ஆகுது. ஸோ மாற்றி மாற்றி மல்டிபிள் பண்ணிக்கிறோம். சரிங்களா? ஸோ அப்போ k into k plus 3 the whole square, ரைட்டா, divided by plus 4 into k plus 1 into k plus 2 into k plus 3. சரிடா பசங்களா, பொறுமையாக மல்டிபிள் பண்ணுது. ஓகே, ஸோ k into k square okay, so it is plus 6k plus 9 plus 4 whole divided by k plus 1, k plus 2 and k plus 3. So divide பண்ணீங்க என்ன வரும் பசங்களா, k cube plus 6k square plus 9k plus 4 whole divided by k plus 1, k plus 2 and k plus 3. சரியா, யாடா பசங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணணும், ஃபைனலி யூ ஹாவ் டு
ஃபேக்டரைஸ் இட். ஸோ ஃபேக்டரைஸ் பண்ணுறதுக்கு கஷ்டம்லாம் படாத. ஸோ இதில் இருக்கிற டேர்ம்ஸை டிவைட் பண்ணுமான்னு கொஞ்சம் செக் பண்ணுவோம், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ 1 6 9 4. ஃபர்ஸ்ட் நான் -1 ட்ரை பண்ணுறேன். 0 1 -1 5 -5 4 -4 0வா மாறுது. கரெக்டா? இது என்னது? x² + 5 4. அகைன் என்ன பண்ணுங்க, 2 ஆல் டிவைட் பண்ணி பாருங்க. ஓகே, 2 ஆல் டிவைட் ஆகும். சரியா? ஓகே, ஸோ 0 -2 வரணும். 0 1 -2 becomes actually +3 வராது. ஓகே, ஸோ இதோட விட்டுடலாம். 1 டிவைட் ஆகுதா? ஸோ 1 வச்சு டெஸ்டிஃபை பண்ணுவோம். ஸோ உங்களை எப்படி எழுதிக்கலாம்? k + 1 and k² + 5k + 4 அப்படின்னு எழுதலாம். ஹோல் டிவைடட் பை k + 1 k + 2 and k + 3. சரியா? k + 1 k + 1 2 கேன்சல் ஆயிடும். ஸோ k² + 5k + 4 எப்படி எழுதலாம்? ஃபேக்டரைஸ் பண்ணிங்கன்னா 4 4 1s எழுதலாம். ஸோ k + 4 and k + 1 divided by k + 2 k + 3. சாரி, இதில் ஒரு 4 மிஸ் ஆகுது. சரியா? ஒரு 4 மிஸ் ஆகாமல் வந்துட்டே இருக்கணும். ரைட்டடாப்பா? ஓகே, ஸோ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம்னா we have to prove k into k + 3 divided by 4 into k + 1 into k + 2ன்னு ப்ரூவ் பண்ணணும். சரியா? ஆக்சுவலி டினாமினேட்டர் கரெக்டாக இருக்கு. ஸோ எல்லாத்தையும் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி எழுதலாம். என்ன சொல்லணும்? k into, ஸோ k intoன்ற இடத்துல இவன் இருக்கானா? கரெக்டாக n into n தான் k + 1 and k + 3. அப்போ k + 1 + 3 4 தானே, 1 3ன்னு மாற்றிக்கணும். ஹோல் டிவைடட் பை 4 into k + n + 1, அதுக்கப்புறம் n + 2. கரெக்டாக இருக்கா? ஸோ இது யாரு? n. இது யாரு? n + 3 divided by 4 into n + 1 into n + 2. Hence it is proved. So it is proved. சரியாடாப்பா? ஸோ நம்மளுக்கு இது ப்ரூவிங் ஸ்டேட்மெண்ட்ல வருது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் விஷயம் பார்க்கலாமா? Using the mathematical induction, show that for any natural number n. So any natural numbers, இதே கதை தான் ரிப்பீட் ஆக போகுது. ஸோ n-க்கு 1 போடுவீங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைட் will be 1/2 5s, that is 1/10. ரைட் ஹேண்ட் சைட் will be 1 divided by 6 + 4, that is 1/10. ரெண்டு பேரும் ஈக்குவல் தான். இட் இஸ் ட்ரூ. ஓகேவா? செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்? n is equal to k-ன்னு எடுத்துக்கணும். ரைட்டாடாப்பா? So 1 divided by 2/5 plus so on 1 divided by 3k minus 1, 3k plus 1 plus 1 or 2 or 2, which is equal to என்னென்ன proof பண்ணணும்? k into 6k plus 4ன்னு proof பண்ணணும். சரிங்களா? Step 3, n is equal to k plus 1. எடுத்துக்கோங்கடா பசங்களா. ஸோ k + 1 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட் வில் பி, இதோட ஆன்சர் கூட லாஸ்டா ஒரு ஆன்சர் ஆட் பண்ண போறோம். ரைட்டா? ஸோ k divided by 6k plus 4 plus லாஸ்டா என்ன பண்ணுவீங்க? 1/, இதுக்கு பதிலாக k plus 1ன்னு போடணும். ஸோ இதுக்கு பதிலாக k plus 1 போட்டீங்கன்னா என்ன ஆகும்? ஸோ 3k plus 1 minus 1, 3k plus 1 plus 2. பொறுமையாக தான் பண்ணணும். சரிங்களா? ஸோ k divided by 6k plus 4. ஓகே, இங்கே என்ன ஆகும் பசங்களா? ஸோ 3k plus 3 plus 3 minus 2. ஸோ 3k plus 2 வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் டேர்ம் 3k plus 3 plus 5 வரும். ஸோ 3k plus 5ன்னு வரும். ஓகேங்களா? -2 plus 5. டன். சரி, ஓகே. இப்போ இதுல 2 காமனா எடுக்கலாமா? Can we take 2 as common? So when you take 2 as common, it will be 3k plus 2 plus 1/3k plus 2 and 3k plus 5. So ரெண்டு பேத்துலயுமே இவன் இருக்கான். ஓகேவா?
அப்போ அவங்கள நீங்கள் மாற்றி கிராஸ் மல்டிபிள் பண்ணக்கூடாது. மற்றவங்க 2 பேர்த்த தான் கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கணும். 2 இங்கேயும் அண்ட் இவங்களை இங்கேயும் கிராஸ் மல்டிபிள் பண்ணணும். ஸோ கே இன்டூ 3k + 5 + 2. ஸோ 3k² + 5k + 2 whole divided by 2 into 3k + 2, 3k + 5. So the factorize பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? 6 5 1 6 1 போடலாம். And no. So 6 2 3 split பண்ணலாம். சரிங்களா? divided by 3 divided by 3. So what will happen? இவங்கள வந்து 3k + 2 and இவங்கள k + 1 அப்படின்னு எழுதிக்கலாம். whole divided by 2 into 3k + 2, 3k + 5. So இவனும் cancel. So k + 1 divided by என்ன கொண்டு வரணும்? k கரெக்டா இருக்கு, மேல n இருக்க வேண்டியது கரெக்டா இருக்கு. 6 into n + 4 கொண்டு வரணும். ஸோ இதை மொத்தமா மல்டிபிள் பண்ணீங்கன்னா you will get 6k + 10. 6k + 10 நம்ம என்ன பண்ணோம்? நம்மளுக்கு தேவை +4. ஸோ இப்போ 10 ஸ்ப்ளிட் பண்ணு, 4 ஸ்ப்ளிட் பண்ணுங்க. ஸோ 4 ஸ்ப்ளிட் பண்ணீங்கன்னா அது எப்படி இருக்கும் பார்க்க? அப்போ 6k 10 நான் வந்து 6 + 4 எழுதணும். கரெக்டா? ஸோ இப்போ இவங்க 2 பேர்ல இருந்து 6 காமனா எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான தேவையான டேர்ம்ஸ் வந்துருச்சு. அவ்வளவுதான்டா பசங்களா. ஸோ மேல நம்மளுக்கு k + 1 இருக்கு, கீழே 6 into k + 1 + 4ங்கிற ஃபார்மேட்ல இருக்கு. ஸோ n divided by 6n + 4. எஸ், இட் இஸ் ப்ரூவ்ட். சரிங்களா? அழகா ப்ரூவ் பண்ணியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் சம் போலாமா? ப்ரூவ் பை மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் தட் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். we have lot of examples. ஸோ இதெல்லாம் நீங்கள் ப்ரூவ் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன் பசங்க. இதெல்லாம் நீ ப்ரூவ் பண்ணிடு. ஓகேவா? ஃபேக்டோரியல்லாம் ஈஸியாக தான். ப்ரூவ் லிட்டில் பட். ஓகே, ஹவ் வில் யூ ப்ரூவ் திஸ் சம்? நோ ப்ராப்ளம். இதை வந்து நம்ம மண்டே கிளாஸஸ் கூட டியூஸ்டே கிளாஸஸ்ல கூட பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ப்ரூவ் பை மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் we have to prove this. For n is equal to 1, what will happen? 1 factorial தான் left hand side and right hand side value 1 factorial தான், 1 தான். So this 1, this is 1, right? So it is true. அப்போ n kன்றதுக்கு ட்ரூன்னு எடுத்துக்கணும். So n is equal to k னா 1 factorial plus 2 into 2 factorial plus 3 into 3 factorial up to k into k factorial equal to k plus 1 factorial minus 1. சரிங்களா? நெக்ஸ்ட் n is equal to k plus 1 நம்ம எடுத்துக்க போறோம், ப்ரூஃபா எடுத்துக்க போறோம். So left hand side will be 1 factorial, 2 into 2 factorial plus so on, k into k factorial. அடுத்த term தான் k plus 1 into k plus 1 the factorial. சரிங்களா? இது என்னது? இதுதானே இது. ஸோ k plus 1 factorial minus 1, அதுக்கப்புறம் plus k plus 1 into k plus 1 factorial. சரிடாப்பா? எஸ். ஓகே, ஸோ இந்த -1 தனியா வச்சிருங்க. ஓகேவா? -1 தனியா வச்சிருங்க. நான் என்ன பண்றேன்னா, இது term 1, this is term 2 and this is term 3. மொத்தம் 3 terms இருக்கு. ஸோ k plus 1 factorial, ஓகே, plus k plus 1 into k plus 1 factorial minus 1. ரைட்டா? ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்? k plus 1 factorial காமனா எடுத்துப்போம். ஸோ இப்போ k plus 1 factorial காமனா எடுத்துட்டீங்கன்னா உள்ள என்ன இருக்கும்? இங்க யாருமே இருக்க மாட்டா. அப்போ 1 1 ஆல்ரெடி அங்க ஒரு k plus 1 இருக்கு, -1. இது என்னது? k plus 2. அவங்க யாரு? k plus 2. See, 5 into 4 factorial எப்படி சொன்னேன்? இட் இஸ் 5 factorial. 5 into 4 factorial, அதுக்கு அடுத்த நம்பர் ஃபேக்டோரியல் இருக்குன்னா சேர்த்து ஒட்டுக்கா எழுதலாம். அந்த மாதிரி தான் k plus 2க்கு முன்னாடி தான் k plus 1 இருக்கு. ஸோ அப்போ k plus 1 ஃபேக்டோரியல் இருக்கு. அப்போ k plus 2 ஆட் ஆயிடுச்சு அப்படின்னா அப்போ அது k plus 2 ஃபேக்டோரியல் அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேவாடாப்பா?
ஸோ இதை நம்ம எப்படி எழுதிக்கிறோம்? k plus 1 plus 1 whole factorial divided minus 1. So this is your n. ஸோ அப்போ n plus 1 factorial minus 1 அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். சரிடாப்பா, அதுதானே ப்ரூவ் பண்ணும். we proved it. ஓகேங்களா? ஃபேக்டோரியல்ஸும் ஈஸி தான், காமன் எடுக்கிறத கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். ஓகேவாடா பசங்களா? ஸோ மீதி இருக்க சம்ஸ் எல்லாமே நம்ம லைவ்ல பார்ப்போம் வித் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் இதை நம்ம டீச் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இதோட பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ பை பை பசங்களா, ஹாவ் அ கிரேட் டே.